வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத வகையில் புதுமையான இந்த வாழைக்காய் வறுவலை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 2 வாழைக்காயை தோல் சீவிட்டு 2 இன்ச்சு நீளத்துக்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு ஒரு பழுத்த தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 5 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது இல்லைன்னா 2 டீஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருந்தோம், இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருந்த வாழைக்காயை தண்ணியை வடிச்சிட்டு இதில் போட்டு கலந்து விட்டுடலாம். இது ஒரு 15 நிமிஷம் மேரினேட் ஆகட்டும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 10-12 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 கொத்து கருவேப்பிலை. வெங்காயத்தை லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை உள்ளே போட்டு பிரட்டி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். வாழைக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பவுலை அலசி ஊற்றிருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். வாழைக்காய் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். இடையில் ஒரு 2-3 தரம் கலந்து விடணும். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். வாழைக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இதை மறுபடியும் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமா ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த வாழைக்காய் வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.